வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சார பரிவர்த்தனை யோகம். சார பரிவர்த்தனை யோகம்னா சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஒரு கிரகம் கூட உச்சமாக இருக்காது. ஆனால் அவன் நாட்டவே ஆண்டுகிட்டு இருப்பான். பிரைம் மினிஸ்டராக இருப்பான், கவர்னராக இருப்பான், ஒரு மாநிலத்தில் சிஎம்மாக இருப்பான், டிஜிபியாக இருப்பான், பெரிய அதிகாரத்தில் இருப்பான். அவன் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. பார்த்தா எல்லாமே சாதாரணமாக, எந்த கிரகமும் உச்சம் இருக்காது. கேந்திரத்துலேயும் கூட சில கிரகங்கள் 1-2 தான் இருக்கும். ஒரு கிரகமும் இது ஒன்று தான் கேந்திரத்தில் இருக்கும். மறைஞ்சும் கூட இருக்கும். 6-8 பண்ணில் இருக்கும், 2ல் இருக்கும். கண்ட இடத்துல செதறி கிடக்கும். ஒன்றும் பார்த்தோன்னே பளிச்சுன்னே அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் மாதிரியே தெரியாது நமக்கு. ஆனால் பெரிய ஒரு அதிகாரத்தில் இருப்பான். அதுக்கு என்ன காரணம்னா சார பரிவர்த்தனைன்னு ஒரு இது இருக்குது. இது மிக சூட்சமான யோகம் தான். அது பார்த்தோன்னே நமக்கு தெரியாது. அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா 3 கிரகம் என் ஜாதகத்தில் உச்சமாக இருக்குது, எந்த நல்லதுமே நடக்கலைன்னு வருத்தப்படுவானுங்க. 3 கிரகம் 4 கிரகமெல்லாம் பயங்கர வலிமையாக இருக்கும். கேந்திரத்தில் உச்சம் அப்படின்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கு என்னென்னா இந்த சார யோகம் இல்லாமல் இருக்கிறது தான். சார பரிவர்த்தனை யோகம் இருந்ததுன்னா தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பெரிய அதிகாரங்களை எல்லாம் கையில் கொடுக்கும், யோகத்தை எல்லாம் கொடுக்கும். அது எப்படின்னா, குரு செவ்வாயோட சாரம் வாங்கணும். செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் நிற்கணும். இப்போ நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கணும், செவ்வாயோட நட்சத்திரத்தில் குரு இருக்கணும். இப்படி மாறி இருந்துக்குச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒற்றுமை ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. இருக்கிற இடம் தான் வேற இருப்பான், ஆனால் கூட்டணியாக இருப்பான். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேலேருந்து ஒருத்தன் வேற ஒரு கட்சியில் போய் ஒரு அதிகாரத்தில் இருப்பான். பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஎம்கேல இருப்பார். ஏடிஎம்கேவுக்காக கோஷம் போடுவார், எலெக்ஷன் நிற்பார், போராட்டம் பண்ணுவார், எல்லாம் நடக்கும். ஆனால் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆள். அப்போ மறைமுகமாக என்ன பண்ணுவானுங்கன்னா ஒற்றுமையாக இருக்கும். மறைமுகமாக ஒற்றர்களை வச்சு வேலை வாங்குற மாதிரி மறைமுகமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊரில் நான் கேள்விப்பட்டேன். அண்ணன் ஏடிஎம்கேல இருக்கார், தம்பி டிஎம்கேல இருப்பார். எந்த கட்சி ஜெயித்தாலும் அவங்களுக்கு பலமாக தான் இருப்பான். ஏன்னா அண்ணன் இருப்பான், இல்லாட்டி தம்பி இருப்பான் அதிகாரத்தில். அவங்க ஃபேமிலி தான் இருக்கும். ஆனால் மறைமுகமாக அண்ணன் தம்பி என்ன பேசிக்குவானுங்க. அவனுக்கிட்ட வச்சுக்க முடியாது எவனும். அது ஒரு பயங்கரமான ஒரு அதிகாரம். அது நம்ம கேள்விப்படுறோம்ல, அது மாதிரி இந்த கிரகங்கள் என்ன பண்ணும்னா மறைமுகமாக எங்கெங்கேயே இருக்கும், ஆனால் ஒரே சாரம் வாங்கியிருக்கும். அப்படி சில யோகமான கிரகங்கள்லாம் சேர்ந்து லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி ஒரே சாரம் வாங்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கண்ட இடத்துல இருக்கும், யோகத்தை பண்ணிடும். சில குளறுபடிகள்லாம் இருக்கும், ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் இந்த சார பரிவர்த்தனை யோகம் இருக்கும்போது சாதாரண ஜாதகமாக இருந்தாங்க கூட அவங்க பெரிய ஒரு லெவலில், உயர்ந்த லெவலில் இருப்பாங்க. இது சார பரிவர்த்தனை யோகம். உங்களுக்கு இருந்ததுன்னா மகிழ்ச்சி.